ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி மொறு காராபூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு கடலை மாவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். அரிசி மாவு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அரிசி மாவு சேர்த்தும் போது நம்மளுக்கு நல்லா மொறுன்னு காராபூந்தி கிடைக்கும். சோடா உப்பு ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துனா போதும். இது எல்லாமே முதல்ல மாவில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டு மாவை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கலக்கும் போது நம்மளுக்கு தேவையான பதம் கிடச்சிரும். இந்த பூந்தி செய்யறதுக்கு ஒரு 20 நிமிஷம் போல தான் டைம் ஆகுங்க. நம்ம சீக்கிரமாக செஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு பூந்தி உருண்டையாக அழகாக இருக்கும். இப்போ வடைச்சட்டியில் எண்ணெய் விட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வீட்டில் கரண்டி இருக்கும் இல்லையா, அதையவே நம்ம பூந்தி போடுறதுக்காக எடுத்துக்கலாம். அதில் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு விட்டு சுற்ற ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பூந்தி போட்ட உடனே மேலே எலும்பி வரும். இப்போ இது எல்லாமே நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான பூந்தி கீழே விழுகுது. இது நம்மளுக்கு நல்லா வேகணும். இப்போ பபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பபிள்ஸுமே இருக்காது. எண்ணெயில் நல்லா மேலே அழகாக மிதந்து வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பூந்தி எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற எல்லா மாவுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம கரண்டியை 2வது டைம் யூஸ் பண்ணும்போது கழுவிட்டு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மாவு அதுலேயே ஒட்டிகிட்ருக்கும். அப்போ நம்மளுக்கு காஞ்சு போன மாதிரி ஆயிருந்துச்சுன்னா பூந்தி உருண்டைகள் கீழே அழகாக விழுகாது. அதனால் ஒவ்வொரு டைமே நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பூந்தியுமே போட்டு எடுத்துட்டோம். இப்போ வேணுங்கிற அளவுக்கு நிலக்கடலை, பச்சை நிலக்கடலையும் முந்திரி பருப்பும் சேர்த்தி பொரிச்சு எடுத்துக்கலாம். நிலக்கடலை, முந்திரி பருப்பு எல்லாமே உங்கள் இஷ்டம்தான். உங்களுக்கு பிடிக்குன்னா நிறைய சேர்த்திக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 5-6 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க. பூண்டு நிறையா பிடிக்கும் அப்படிங்கிறவங்க பூண்டு நிறையா சேர்த்திக்கலாம். பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காதுங்கிறவங்க பூண்டு சேர்த்தாமல் இருந்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வேணுங்கிறது எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ மேலே 1 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்தி கலந்து விட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு முதல்லையே காஷ்மீரி சில்லி சேர்த்திருக்கோம். அதனால் பெப்பர் தூள் அளவாக சேர்த்துனா போதும். இதை நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு சவுண்டு வருதுங்க. காராபூந்தி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா சலசலன்னு சவுண்டு வருது. நல்லா மொறுன்னு இருக்குங்க. பூண்டு வாசம் கமன்னு இருக்குது. நம்ம முந்திரி பருப்பு, நிலக்கடலை எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மொறுன்னு இருக்குங்க. நம்ம மிளகாத்தூள், பெப்பர் எல்லாமே போட்டதுனால காரசாரமாக இருக்குது. நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.